22ஆம் தேதி வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் பங்கேற்க தீர்மானம் நிறைவேற்றம். தாம்பரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சி துறை பொதுச் செயலாளர் யாக்கூப் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி 22ஆம் தேதி சென்னை ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தவசி நியூஸ் செய்தியாளர் எஸ். பிரபு. இறுதியாக 92 பாபர் பள்ளிவாசல் நாங்கள் கரசேவைதான் நடத்தப் போகின்றோம் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான பிபிசி போன்ற தொலைக்காட்சிகளாம் நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற வெறியூட்டமான பேச்சு மூலமாக மறந்து உமா பாரதி மனோஜ் சேசுக்கு குதிரை எதிரான். நீங்க எல்லா படத்திலையும் போட்டாலும் பார்த்துருக்கீங்க. மனோஜ் ஜோஷி காணாம போயிட்டாரு, உமா பாரதி காணாம போயிட்டாரு. உன கடன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்று சொன்னால் தப்பாடியா எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா இப்ப மகாராஷ்டிரா முதலமைச்சர், ராஜஸ்தான் முதலமைச்சர் இப்படி பல்வேறு தலைவர்களை உருவாக்குகின்றார்கள். RSS சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய சிந்தனை உள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வருகிற 22ஆம் தேதி சென்னையில் அமைந்திருக்கின்ற ரிசர்வ் வங்கி முன்பாக மாலை 4 மணிக்கு முற்றுகை போராட்டத்தை தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லாலுடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது. இந்த போராட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டுவதென்று காஞ்சி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்னொரு தீர்மானம் என்னவென்று சொன்னால், தாம்பரம் மத்திய பகுதியில் அமைந்திருக்கின்ற கஸ்தூர்பா நகர் ஏறத்தாழ 24 தெருக்களை உள்ளடக்கிய ஒரு மசூதி ஒன்று 2 மாத காலம் பழைய கட்டடத்தில் மேலே சீட்டு மட்டும் போடப்பட்டு, புதிய சீட்டு மட்டும் போடப்பட்டு நடத்தி வந்தது. இதை பொறுக்க முடியாத சமூக விரோதிகள் டபுள் டாக்மன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பொலிட்டிக்கல் பிள்ளையார், பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் பயன்படுத்துகிற அரசியல் பிள்ளையாரை கொண்டு வந்து அங்கே வைத்து பதட்டத்தை ஏற்படுத்தினார்கள். தொழுகக்கூடிய இடத்தில் அருகாமையில் ஒரே சவர் பக்கத்தில் வாங்கு சொல்லும்போது அவர்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு, ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினார்கள். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி இஸ்லாமிய மக்கள், அனைத்து சமூக மக்களும் மாமண்ட உறுப்பினர் என்ற அடிப்படை எனக்கு தகவல் கொடுத்தார்கள். உடனடியாக இரு சமூகத்தையும் அமைதிப்படுத்தி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடத்தில் புகார் கொடுத்து, மாவட்டத்தினுடைய அமைச்சர், சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களிடத்திலையும் புகார் கொடுத்து, உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலையும் மாவட்ட கண்காணிப்பாளரிடத்திலையும் தொடர்பு கொண்டிருக்கின்றார். உடனடியாக இரு அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து RDOவும் ஏசி அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் காவல்துறை படைசூழ அந்த சிலை அகற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும், சட்டத்தை நிலைநாட்டிய காவல்துறைக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் நேற்று உடனடியாக அவசரமாக RDO விசாரணை என்று ஒன்றை போட்டு, நீங்கள் உடனடியாக நீங்கள் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய வாங்கொலியை அழைக்கக்கூடிய அந்த கூம்பம் வடிவான அந்த ஒலிபெருக்கையை அகற்ற வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தியிருக்கின்றார்கள். எங்கள் ஜமாத்து நிர்வாகிகள், எங்களுடைய வழக்கறிஞர் உள்பட போகும்போது நீங்கள் உடனடியாக அதை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்திய காரணத்தினால் இன்று ஜமாத்து நிர்வாகிகளே அகற்றியிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. எங்களுக்கு கவலை அளிக்கிறது. நாம் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்கின்றோமா அல்லது தமிழ்நாட்டில் வாழ்கின்றோமான ஒரு அச்சம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. உடனடியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர், நாங்கள் நேசிக்கக்கூடிய முதலமைச்சர், இந்த ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும், சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற எங்களுக்கு நியாயத்தை வழங்குமாய்
நாங்கள் இந்த செயற்குழு மூலியமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தாம்பரம் தொகுதியில் இருக்கக்கூடிய நேற்று 29 மசூதியினுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். இந்த கடிதத்துக்கு நல்ல பதில் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம்.